மாதிரி வாழையில் வந்து ஒரு நிரந்தர வருமானம், அதாவது விவசாயத்தில் வந்து மாத வருமானம், வார வருமானம், அது மாதிரி வருமானம் வந்தால் மட்டும்தான் வந்து விவசாயம் வந்து இனிமேல் போகிற காலத்தில் வந்து இருக்கும். அப்போனா அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து விவசாயத்துக்குள்ளே வருவாங்க. லாபம் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. ஆமாம், அப்படி பண்ணால் தான் வந்து நிரந்தர வருமானம் வரக்கூடியது தான் வாழை. இப்போ ஏற்கனவே இதில் ஒரு தார் வெட்டியாச்சு, இதில் ஒரு 3 கண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இதுலேயுமே வந்து மொதல் தார் வெட்டியாச்சு. இன்னும் இது ஃபுல்லாமே தார் போடல. இதில் சுற்றி இப்போ வந்து 10 கட்டை இருக்குது. 10மே வந்து சராசரியாக நம்மளுக்கு வந்து ஒரு தார் வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாழையடி வாழையா, நம்ம வந்து வாழையடி வாழையாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த கண்டோட வளர்ச்சியை பாருங்கள். வாழையடி வாழையை நம்ம பார்த்திங்கன்னா அதோட நம்ம நல்லா வளர்ச்சியும் வரும், காயோட சுவையும் நல்லாயிருக்கும், திரட்சியும் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழல். அதாவது நீங்கள் இந்த மண்ணுக்கு வந்து எவ்வளோக்கு வந்து குப்பைகள் கொடுக்குறீங்களோ, அதாவது மக்குகளை கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு வந்து மண் வந்து வளமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-70 ஆண்டு காலமாக வந்து இங்கே வந்து நம்ம வந்து ரசாயன உரங்களை போட்டு இந்த மண்ணில் வந்து சத்துக்கள் இல்லாமல் இருக்குது. அப்போ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செயல் இழந்துருக்கு. ஆனால் இப்போ நம்மளால் வந்து இப்போ இதை மாற்றணுன்றதுக்காக நம்ம வந்து லோடாக வந்து குப்பை அடித்து நம்மளால் செலவழித்து பண்ணோம்னா விவசாயம் வந்து அதிகமாகும். அப்போ நம்மளை அந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணால் இந்த விளை பொருட்களை வந்து இயற்கை சந்தையில் போய் நம்மளால் விற்க போனோம்னா அதுவும் விலையை நம்ம கூட விற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து விலையை வந்து சராசரியாகவே விலையை விற்றாலுமே பழம் 5 ரூபான்னு கொடுத்தாலுமே வாங்கி போடுறவங்க வாடிக்கையாளருமே வந்து அடுத்த சந்தையில் பார்த்திங்கன்னா பழம் நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலை தான். அதாவது என்னென்னா நம்ம வாழையை சுற்றி மட்டும்தான் சுத்தம் பண்ணுறோம். இங்கே எவ்வளோக்கவ்வளோ நீங்கள் மக்குகளை குப்பையில் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ வந்து தன்னைத்தானே மண் வந்து தன்னைத்தானே சரி செஞ்சு என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா இந்த வாழைகளுக்கு வந்து இதாக கொடுக்கும். இந்த நுண்ணுயிர்கள் இங்கே அதிகமாக ஆக அந்த பழங்களோட சுவையாக இருக்கட்டும், அங்கே அந்த பழங்களில் இருக்கிற நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்து அதிகமாகும். இன்றைக்கி வந்து ஒரு இந்த குளிர்காலங்களில் வந்து மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காய்ச்சலை கூட நம்மளால் இன்றைக்கி இருக்கிற சராசரியாக வந்து காய்ச்சலை தாங்க முடியாமல் ஓயாமல் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண காய்ச்சலை தாங்க முடியாமல் அப்போ இந்த உடம்பு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உடம்புல வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதை உணர்த்துது. ஒரு சாதாரண காய்ச்சலையும் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு. அப்போ அதை நம்ம உணர்ந்து நம்ம வந்து இயற்கையில் விளைஞ்ச சத்தான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்டா மட்டுமே வந்து அடுத்து நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமே தவிர சும்மா வந்து வயிற்றை மட்டும் நிரப்பி நம்ம டெய்லி வயிற்றை நிரப்பி பசியை மட்டும் அடக்கினா மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த உணவு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கொஞ்சோனா சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு அது வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கட்டும், நம்மளுக்கு நோய் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியமாக வளரக்கூடிய உணவுகளை உண்டாக மட்டும்தான் வந்து அடுத்த ஒரு அதாவது நம்ம எப்பயுமே வந்து இளமை இருக்கும்போது முதுமையை சேகரிச்சுக்கணும். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக வந்து உண்டாக மட்டும்தான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியும்.